அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் பதில் சொல்லுங்க. இல்லை, சலாம் சொல்றது சுன்னத்து, பதில் சொல்றது வாஜிபம். நீங்கள் பதில் சொல்லாமல் இருந்தீங்கன்னா குற்றவாளியாக ஆகிடுங்க. அந்த குற்றவாளியாக உங்களை ஆக்க நான் பிரியப்படலை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة. الله يا هادي. فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح من تزكى. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கு உரித்தாகட்டுமாக. புனிதமான இந்த நல்ல நாளையில் அல்லாஹு என்ன நன்மைகளை, ஹைராத்துகளை, பரக்காத்துகளை, நிஅமத்துகளை, பகலுகளை, அவனுடைய அனுக்கிரகங்களை அல்லாஹு வைத்திருப்பானோ அந்த நன்மைகளையும் ஹைராத்துகளையும் பரக்காத்துகளையும் நிஅமத்துகளையும் பகலுகளையும் இந்த மஜ்லிஸின் பொருட்டால் முழுமையாக பெற்றுக்கொள்ளுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. புனிதமான இந்த நாளையில் அல்லாஹ் என்ன முசீபத்துகளை, பலாய்களை, ஆபத்துகளை, எதிரிகளின் சூழ்ச்சிகளை, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை, ஃபித்னாக்கள், ஃபசாதுகளை, நோய் நொம்பலங்களை, இன்னவித சங்கடங்களை அல்லாஹ் வைத்திருப்பானோ அந்த ஆபத்துகள், முசீபத்துகள், பலாய்கள், எதிரிகளின் சூழ்ச்சிகள், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள், ஃபித்னாக்கள், ஃபசாதுகள், நோய் நொம்பலங்கள், இன்னவித சங்கடங்கள் எல்லாவற்றை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்றி அல்லாஹ்வுடைய ரிதாவோடு லிகாவோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிதாவோடு லிகாவோடு நாதாக்களின் ரிதாவோடு லிகாவோடு வெளிரங்கமான ஆஃபியத்தோடும் உள்ள ஆஃபியத்தோடும் வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. அவனுடைய விசாலமான கருணையை கொண்டு நாம் செய்த அமல்களை, செய்ய இருக்குகின்ற அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவனால் பிரியப்பட்ட நல்லடியார்களாக நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் கியாம நாள் வரையிலும் ஈமான்களோடு சீமான்களாக வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவதோடு நாள வறுமையில் நமது உயிரிலும் மேலான கண்மணி சர்வரை காயினாத்து சரதார் ஆலம் தோஜஹான் அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையின் கீழ் அல்லாஹுவை கண்டுகளித்து ஆனந்த பரவசம் அடைகின்ற மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மகான் மீரான் முஹய்யித்தீன் அவர்களுடைய உருஸ் 50வது ஆண்டு உருசு தினத்தில் இங்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற தஞ்சை ஈதுகா மஸ்ஜிதுடைய இமாமும் கௌசியா அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியரும் மிகச்சிறந்த எழுத்தாளரும் நல்ல அற்புதமான சொல்லாளருமான மரியாதைக்குரிய ஹஜ்ரத் குபலா தாமத் பரகாத்துஹு அவர்களே, 2-3-4 வருடங்களாக தொடர்ந்து உங்களுக்கு உரையாற்றிய இந்த மண்ணின் மைந்தர், ஜாமியா மன்பவுல் உலா அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர், எனது பாசமிகு அருமை சகோதரர் மௌலானா எஸ்கேஎம் ஹஜ்ரத் குபலா தாமத் பரகாத்துஹு அவர்களே, இந்த விழாவை மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அல்மைதி ஜியாவுddin அண்ணன், காதர் மைதி, இக்பால் அண்ணன், இன்னும் இந்த தர்கா கமிட்டியாளர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ்வின் கிருபையும் ரஹ்மத்தும்
அவனின் இறுதி தூதராம் நமது உறுதியின் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தும் ஷஃபாஅத்தும் வலிகள் திலகம் ஹதரத் குதுபுல் அத்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் போன்ற நாதாக்களின் நல்லாசியும் கிடைத்திட எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் பாலிப்பானாக. கொஞ்சம் ஆமீன் சொல்லுங்களேன். என்னோட துஆ கபூலாகிற நேரம் மகான்மார்களுடைய சபை இருக்குது, அது சாதாரணமான விஷயம் அல்ல. மகான் மீரான் முஹியுத்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை என்னுடைய ஆன்மீக குருநாதர் 2000 இந்த ஊருக்கு வந்தாங்க. அவங்க தான் எங்களுக்கு இங்க ஒரு மகாம் இருக்குது, இங்க ஒரு பெரிய சீதேவி இருக்கிறாக, அவங்கள ஜியாரத்து செய்யுங்கன்னு சொல்லி அவங்க தான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு முந்தி முக்காட்டு பாவாங்கிறது தெரியும், ஆனா இடம் சரியா தெரியாது. புளியங்குடியில ஒரு ஜியாரத்து இருக்குப்பா போங்கப்பான்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே நாங்கள் எல்லாரும் வந்தோம். அப்ப இடமெல்லாம் ரொம்ப இதா இருந்தது. உஸ்தாது சொல்லித்தான், ஷேக் அவர்கள் சொல்லித்தான் இதை புனிதமான இடமாக மாற்ற வேண்டும் என்று அவர்களுடைய ஆணைக்கு இணங்கதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இது நம்மளுக்கு பாக்கியமாக்கி தந்திருக்கிறான், மிகப்பெரிய கிருபையாக்கி தந்திருக்கிறான். மகானவர்களை பற்றி என்னுடைய மச்சான் மரக்கடை பள்ளியில் 1/2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இமாமாக இருந்த மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அபூபக்கர் ஹஸரத் நஃபர் அல்லாஹு பரக்கதஹு, அல்லாஹ் அவர்களுடைய மன்னரையை சூனப்பூங்காவாக ஆக்கி தருவானாக. எல்லாருக்கும் அவங்க பேர் அபூபக்கர் ஹஸரத்னு எல்லாருக்கும் தெரியாது, மரக்கடை ஹஸரத் எல்லாருக்கும் தெரியும். மரக்கடை ஹஸரத் சொன்னா தெரியும். அவங்க அடிக்கடி உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. வந்த புதுசுல டாக்டர் வினோதகன் வீடு இருக்கு இல்லையா, பஞ்சாயத்து போர்டுக்கு ஏற்றாப்பல, அந்த இடத்துலதான் மகான் அவர்கள் ஒரு குடிசை போட்டு தங்கியிருக்கிறார். ஹதரத் அவர்கள் அந்த பகுதியாக போகும்போது அவரை கூப்பிட்டு வச்சு அடிக்கடி பேசுவாங்களாம். பேசும்போது லட்சுமாவுள்ள குமார் கடைன்னு ஒரு டீ கடை இருந்தது. குமார் கடைன்னு ஒரு கடை இருந்துச்சு, 2 ஐயர் கடைக்கு பின்னால் இந்த பக்கம். நான் ஆரம்பத்தில் இருக்கும்போது அந்த கடையை பார்த்துருக்கிறேன். அதற்கு மகானவர்கள் சொல்வார்களாம் மச்சானை பார்த்து, அதற்கு அந்த டீ கடையில் போய் லிப்டன் டீயும் இண்டியன் கேக்கும் எனக்கு வாங்கிட்டு வா. இண்டியன் கேக்கு, இட்லிக்கு அவங்க வச்ச பேர், மகானவர்கள் வைத்த பேரு இண்டியன் கேக்கு. இண்டியன் கேக்கும் லிப்டன் டீயும் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. நான் நிறைய தடவை வாங்கி கொடுத்துருக்கிறேன். அது உடனே ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே எப்பா அந்த கடையில் போய் இந்த காசு கொடுத்து கணக்கு முடிச்சிரு, அடுத்த நம்ம புதுசா வச்சுக்கிடுவோம் என்பதாக அவர்கள் அடிக்கடி செய்வார்கள். நான் அவர்களுக்கு காதியமாக இருந்தேன். கடைசி நேரத்தில் அங்கிருந்து அவர்கள் இங்கே புறப்பட்டு இந்த இடத்தில் குடிசை வைத்து தங்கினார்கள். இங்க தங்கும் போதும் மச்சான் பார்க்கும்போது சொன்னாலா, நான் என்னுடைய கடைசி காலம் நெருங்குகிறது, எனக்கு நீ தான் ஜனாசா தொழுவிக்கணும், என்னுடைய ஜனாசாவை நீ தான் தொழுக வைக்க வேண்டும் என்று வசீயத்து செய்தார்கள். வஃபாத்தான உடனே சகோதரர் ஜாஃபர் ஹஸரத்துடைய மாமா ஹுசைன் டாக்டர் உடனே மரக்கடத்துக்கு சொல்லி விட்டு எல்லாரும் வந்து அவங்க தொழுக வச்சாக. அவர் நிறைய இவருடைய கராமாத்துகளை நிறைய சொல்லுவார்கள். அல்லாஹ் மகான்மார்களுடைய நெருக்கத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. மகான்மார்களுடைய நெருக்கம் என்பது இருக்கிறது, அது சாதாரணமான விஷயம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, அல் மர்உ மஅமன் அஹப்ப, யார் எதை பிரியப்படுகிறார்களோ அது கூட நாள மறுமையிலே இருப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் ஒரு வலிமார்களை பிரியப்பட்டு அவர்களுடைய நேசம் வேண்டும், அவர்களுடைய அன்பு வேண்டும், அவர்களுடைய பாசம் வேண்டும், அவர்களுடைய ஷஃபாஅத் வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மை சுவர்க்கத்தில் இப்படி ஒன்றாக சேர்த்து வைப்பானாக. மகான் அவர்களோடு சுவர்க்கத்திலும் இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அருமையானவர்களே, மகான்மார்களுடைய தொடர்பு என்பது லேசான விஷயம் அல்ல, லேசில கிடைக்கிற விஷயமும் அல்ல. அல்லாஹ் யாருக்கு அந்த பாக்கியத்தை தருகிறானோ அவர்களுக்கு தான் அது கிடைக்கும். அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறார், அதற்காக நாம் அல்லாஹ்விற்கு ரொம்ப ரொம்ப சுக்ரியா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப சுக்ரியா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
மிகப்பெரிய சட்ட வல்லுநர், சாதாரணமானவர்கள் அல்ல. சட்ட கலையில அவங்களுக்கு நிகர் அவங்க காலத்தில் யாருமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய தேர்ச்சியை பெற்றவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்வாங்களாம், மலையில ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஷைபானுர் ராயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆட்டு இடையர் அங்க போய் உட்கார்ந்து இருப்பாங்களாம். அவங்கள்ட்ட போய் செய்தி கேட்பாங்களாம். அவங்க சொல்றத கேட்டுட்டு வருவாங்களாம். அவங்க மாணவர்கள் எல்லாம் சொல்றாங்க, என்னது உலகமே உங்க காலில் வந்து கிடக்குது, எவ்வளவு பெரிய அறிவு அல்லாஹ் உங்களுக்கு கொட்டி வச்சிருக்கிறான், எவ்வளவு பெரிய ஞானம் இருக்குது, நீங்க என்ன ஒரு ஆட்டு இடையத்தை போய் உட்கார்ந்து இருக்கிறியா அப்படின்னு சொன்ன உடனே ஹதரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், எப்பா நான் படிச்சதெல்லாம் ஏட்டு கல்வி. ஷைபானுர் ராவிக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இல்ம லதுன்னியை கொடுக்கிறார். அல்லாஹ் நேரடியாக கல்வியை போடுகிறார். எனவேதான் என் கல்வை பரிசுத்தப்படுத்துவதற்காக, என்னை பக்குவப்படுத்துவதற்காக நான் ஷைபானுர் ராவியை பார்த்து செல்கிறேன். அவர் உங்க கண்ணுக்கு ஆட்டு இடையராக தெரிகிறார், என்னுடைய கண்ணுக்கு அவர் எங்கேயோ இருக்குகிறார். எல்லாருனாலையும் வருமானங்களை புரிய முடியாது. எல்லாரும் என்னப்பா, நம்மள தானே நோன்பு வைக்கிறோம், நம்ம தானே தொழுகிறோம், நம்ம தானே எல்லாம் செய்யறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், தர்மம் செய்யறோம், ஹஜ் செஞ்சிருக்கோம், உம்ரா செஞ்சிருக்கோம், குர்ஆன் ஓதுறோம், எல்லாம் நம்மளும் செய்யத்தானே செய்யறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்முடைய தொழுகையாக ஆக வேண்டுமையானால், நம்முடைய நோன்பு நோம்பாக ஆக வேண்டுமையானால், நம்முடைய ஜக்காத்தாக ஆக வேண்டுமையானால், நம்முடைய ஹஜ்ஜாக ஆக வேண்டுமையானால் நல்லோருடைய சுகபத்து நிச்சயமாக நமக்கு வேண்டும். அவங்க தான் நம்மளை பக்குவப்படுத்துவாங்க. இல்லைன்னு சொன்னா நம்மகிட்ட ஒரு அனானியை தோன்றும். கரெக்டா 5 வயதுக்கு தொழுதுருவாங்க, நான் வருஷம் நோம்பு வச்சிருவாங்க, நான் எத்தனையோ ஹஜ் செஞ்சிருக்கிறேங்க, நான் எத்தனையோ உம்ரா செஞ்சிருக்கேங்க, எத்தனையோ தடவை குர்ஆன் ஓதிட்டு இருக்கேங்க. அந்த கிபிரியத்தை நமக்கு வந்துவிடும். இந்த கிபிரியத்தை அடக்குவதற்கு, இந்த ஆணவத்தை அழிப்பதற்கு மகான்மார்கள் அல்லாஹ்வை புரிந்தவர்களுடைய தொடர்பு இருந்தால் மட்டுமே அது முடியும். அவங்க தான் நம்ம கல்வை பார்ப்பாங்க. ஹதரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்களுக்கு 80 வயசை தாண்டின பிறகு ஒரு ஆள் அவங்கள்ட்ட கேட்கிறாரு, உங்க வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஹதரத் இமாம் சொல்லுகிறார்கள், சனதானிண்டா 2டா. 80 வயசு அப்பா வந்து 2ன்னு சொன்னா யாரும் ஏற்றுக்குறாங்களா? இப்ப இவரா இப்போ உட்காந்துருக்காரா? இப்ப அவங்கள்ட்ட போய் வயசு கேட்டா எனக்கு 2ன்னு சொன்னா நம்ம என்னப்பா 2ன்னு சொல்றியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஹதரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கம் உம்ருக, உங்க வயசு என்னன்னு கேட்ட உடனே சனதானிண்டா 2ன்னாங்க. அப்ப அந்த ஆளு சொன்னாரு, சரி நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லல, உங்க வயசு 2 கிடையாது, உங்களோட அப்பாவா இருக்கீங்க, நீங்க போய் 2ன்னா எப்படி ஏற்றுக்கிற முடியும்? ஆனா நீங்க சொன்ன பதிலுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்க. 2ன்னு ஏன் சொன்னீங்க, என்ன காரணம்? ஏதோ அதுல ஒரு சூட்சுமம் இருக்கிறது. ஹதரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், லவ்ல சனதானி லஹலகன் நுக்மான், அந்த 2 வருஷம் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருக்குமையானால் இந்த நுக்மான் இப்னு சாபித் ஹலாக்காகி இருப்பார். அந்த 2 வருஷம் மட்டும் எனக்கு அந்த தொடர்பு மட்டும் இல்லைண்டா இந்த நுக்மான் இப்னு சாபித் ஹலாக்காகி இருப்பார். ஹதரத் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு ஹதரத் இமாம் ஆலம் கொண்ட தொடர்பை ஹதரத் இமாம் ஆலம் அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் ஆலம் யாரு? சாதாரணமான ஆள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவார்கள், எல்லா நபிமார்களும் என்ன பற்றி பெருமைப்படுவாங்க, என்ன வச்சு எல்லா நபிமார்களும் பெருமைப்படுவாங்க, நான் என்னுடைய உம்மத்தில் வரவழைக்கின்ற நுஅமான் இப்னு சாபித்தை வைத்து நான் பெருமைப்படுவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள் ஹதரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த ஞான களஞ்சியம், அறிவு களஞ்சியம், தனக்கு ஏற்பட்ட அந்த ஆன்மீக தொடர்பை தான் என்னுடைய ஹயாத்து, என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லுவார்களே. ஆனால் நாதாக்களுடைய சுகபத்தை எவ்வளவு நமக்கு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாதாக்களுடைய சுகபத்து கிடைக்கின்ற பொழுது நமக்கு என்ன ஆகுகிறது? நம்முடைய கல்வியிலே உண்டான அழுக்கை போக்குவார்கள்.
நம்முடைய கல்வியிலே உண்டான ஆணவம் போக்கப்படும், அகந்தைகள் போக்கப்படும், அதாவது பெருமைகள் போக்கப்படும். எல்லா கெட்ட எண்ணங்களையும் போக்கி நம்மை புடம்போட்ட தங்கங்களாக மாற்றி அல்லாஹ்வுடைய தர்பாரிலே கொண்டு போய் நிப்பாட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய தர்பாரிலே கொண்டு போய் நிப்பாட்டுவார்கள். இது சாதாரணமான விஷயம் அல்ல. கல்வியுடைய சுத்தம் என்பது இருக்கிறது, அது லேசில நடக்கிற காரியம் அல்ல. விடிய விடிய தொழுவ சொன்னாலும் நம்மளால தொழுவ முடியும். தாடி பெருசா வைக்க சொன்னா வைக்க முடியும். ஜுப்பா பெருசு போட சொன்னா யாரு வேண்டாலும் போடலாம். தலப்பா யாரு வேண்டாலும் கட்டலாம். அபா யாரு வேண்டாலும் போட்டுடலாம். இந்த கல்வியுடைய சுத்தம் என்பது இருக்கிறது, அல்லாஹ் யாருக்கு அந்த பாக்கியத்தை தருகிறானோ அவர்களுக்கு மட்டுமே அது நடக்கும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவான், கத அஃபலஹ மன் தஸக்கா, கத அஃபலஹ மன் தஸக்கா. யார் கல்வை சுத்தப்படுத்தினார்களோ, கல்வை தூய்மைப்படுத்தினார்களோ, கல்வை மாசு மறுவில்லாமல் ஆக்கினார்களோ, அல்லாஹ்விற்கு மட்டுமே அங்கு இடம் கொடுக்கக்கூடிய நிலைமையில் கல்வியை உருவாக்கினார்களோ அவங்கதான் ஜெயசீலர்கள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இன்னைக்கு கல்வில என்னமெல்லாம் இருக்கு. நம்ம தக்பீர் கட்டின உடனே என்ன நடக்கு? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. அல்லாஹ் சூரத் அரைத்தல்லதில் சொல்வானா, பவயிலுல் முஸல்லீன், தொழுவர்களுக்கு கேடு, அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுவையில பொதுபோக்கா தொழுகிறவங்க. இப்ப நம்ம தக்பீர் கட்ட உடனே என்ன நடக்கு? தொழுவு முடிஞ்சோடனே அங்க போகணும், இங்க போகணும், அவ்வளவு போய் பார்க்கணும், ஊரை பார்க்கணும், எல்லாம் மனசுக்குள்ள ஓடுதா இல்லையா? அது ஓடாம நம்மளால தொழுக முடியலையே. அப்ப அந்த தொழுகை பற்றி தானே அல்லாஹ் சொல்றான், அப்ப வயலுல் முஸல்லீன், தொழுவர்களுக்கு கேடு என்பதாக சொல்லுகிறானே. இப்ப நம்முடைய தொழுகை உபயோகமாக ஆக வேண்டுமையானால் அல் முஸல்லி யுனாதி ரப்பஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தொழுகின்றவர்கள் அல்லாஹ்வோடு பேசுகிறார்கள் என்று. நாம் அல்லாஹ்வோடு பேசுகின்ற அந்த பாக்கியம் நமக்கு எப்பொழுது கிடைக்கும்? நாம் நம்மை பக்குவமானவர்களாக, நம்மை உயிரோட்டம் நிறைந்தவர்களாக ஆக்குகின்ற பொழுதுதான் அந்த பக்குவம் நமக்கு கிடைக்கும். எனவே கல்வனுடைய கரைகள் போகுவதற்கு, கல்வனுடைய அழுக்குகள் போகுவதற்கு, கல்வனுடைய அசிங்கங்கள் போகுவதற்கு மகான்மார்களுடைய தொடர்பு நமக்கு நிச்சயமாக தேவை. மகான்மார்களுடைய தொடர்பு நிச்சயமாக தேவை. மகான்மார்கள் அதைத்தான் சொல்லுவார்கள், ட்ரெஸ் மட்டும் வெள்ளையா இருந்தா பத்தாதுப்பா, கல்வி வெள்ளையாகணும். ட்ரெஸ் மட்டும் வெள்ளையா இருந்தா பத்தாது, கல்வி தூய்மையாக வேண்டும். அந்த கல்வியுடைய தூய்மை வேண்டும். அதற்காக இரவு பகலாக பாடுபட வேண்டும். வழிமாறுகளுக்கு வர்றதுனால அவங்களுக்கு கராமாத்து இருக்கு, அது இருக்கு, அது இரண்டாவது விஷயம். அவர்கள் நமக்கு துன்யாவுடைய காரியங்களை நிறைவேற்றி தருகிறார்கள், அது ஒரு விஷயம். அது எல்லாத்தையும் விட நம்முடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி, நம்முடைய சக்கரத்தை லேசாக்கி, நம்முடைய கபரை விசாலமாக்கி மங்களகரமாக்கி, கபூர்ல யாருங்க உதவி செய்ய முடியுமோ? கபூர்ல யாரு உதவி செய்ய முடியும்? நம்முடைய கபரை வெளிச்சமாக்கி மங்களகரமாக ஆக்கி சந்தோஷமாக ஆக்கி, யாருக்கெல்லாம் நஃப்ஸுல் முத்மஇன்னா யுர்ஜிஉ இலா ரப்பிக ராமியத்தன் மரபியா ஃபதஹுலி ஃபீ இபாதி வதஹுலு ஜன்னதி. எல்லா ஜனாசாவையும் அடக்கும் போது இந்த ஆயத்தை எல்லாரும் ஓதுறோம். பாபா ஓதுவாங்க. கடைசியா தண்ணி ஊற்றும் போது யாருக்கெல்லாம் நஃப்ஸுல் முத்மஇன்னா யுர்ஜிஉ இலா ரப்பிக ராமியத்தன் மரபியாங்க. நாம் அடக்கப்படுகின்ற பொழுது நமக்கு மலக்குமார்களாக இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டு நாம் அடக்கப்படுவோமையானால் நம்முடைய வாழ்க்கை வெற்றியாகும். எனவே அருமையானவர்களே, நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஹஜரத் அவர்கள் அற்புதமான உரையாற்ற ஹஜரத் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே வல்லவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அத்துணை வீரர்களுக்கும் நாளாக்களை நேசிக்கின்ற, நாளாக்களை புரிகின்ற, அவர்கள் காட்டுகின்ற வழியில் சென்று அல்லாஹ்வை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.